கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம், அதனுடைய 11வது வசனம். சங்கீதம் 41:11. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். மீண்டும் ஒரு விசை வாசிக்கிறேன். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். அன்புக்குரியவர்களே, நல்ல அந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை, கர்த்தராகிய தேவன் நம்ம பிரியமாக இருக்கிறார். நிச்சயமாகவே ஒருவேளை நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், அது எப்படி என் மேலாண்டு பிரியமாக இருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாக நம்ம மேல் ஏசப்பா பிரியமாக தான் இருக்கிறாரு. ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, அந்த முதல் பகுதி சொல்லுது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். நீங்களும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். நம்ம சந்தித்த போராட்டங்கள், குடும்ப சூழல்கள், ஊழியத்தில் நெருக்கடிகள், வேலையில் வந்த நெருக்கடிகள், தொழிலில் வந்த நஷ்ட லாபம் எல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை நமக்கு வந்தும் அந்த சத்துரு நம்மை ஜெயம் எடுக்க தேவன் சம்மதிக்கலை. பாடுகள் வந்தது உண்மைதான், ஆனால் முடிவில் நம்ம அதை ஜெயித்து கொண்டே தான் வந்தோம். அந்த பாடுகளுக்குள்ளே நம்ம சிக்கலை. அந்த பாடுகளை தாண்டி வெளியே வரத்தான் தேவன் கிருபை செய்தார். அப்போ எப்போ அந்த பாடுகள் அல்லது அந்த சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்த காரியங்கள் நம்மை ஜெயிக்காதபடி இருந்ததோ, அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கவில்லை என்றால் நிச்சயமாய் நம்ம மேலே வந்தக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம ஜெயம் எடுக்காமல் நிச்சயமாக பிசாசு ஜெயம் எடுத்திருக்கும், நம்முடைய சத்துருக்கள் ஜெயம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மாற்றி கர்த்தர் நம்ம ஜெயம் எடுக்க வச்சிருக்கிறாருன்னா நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அதனால் காலையில் குழப்பங்கள் வேண்டாம், ஏசப்பா நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அதனால் நம்ம உங்கள் சத்துருக்களுக்கு ஜெயத்தை தேவன் கொடுக்கறதில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஒரு ஜெயம் கொடுக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. நீங்களும் சொல்லுங்கள், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்புவோம், நம்முடைய சத்துருக்கள் நம்ம ஜெயம் கொள்ள வாய்ப்பு இல்லை. தேவன் நம்மை ஜெயிக்கும்படி கிருபை செய்வார். ஆமென்.